Welcome to everyone. This is Rajeshwari from Raji Trickian channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் குவான்ட்ஸ்ல வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். ஸோ நேற்று கேஸ் 2 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கேஸ் 3 பார்க்கலாம். கேஸ் 3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ நம்பர் பை த நம்பர்ஸ் whose unit digit last digit வந்து 9. unit digit means last digit வந்து 9 இருந்தால் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 287 into 19. ஸோ இந்த 19 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 10 plus 9 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ 287 into 10 plus 9. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க? 287 into 10 plus 287 into 9 எழுதலாம். ஸோ 287 into 10 plus 287 into 9. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? கேஸ் 2ல் பார்த்தோம் இல்லையா? ஸோ 9 வந்து 10 minus 1ன்னு எழுதலாம். ஓகேவா? 2870 plus 287 into 10 minus 1. இப்போ என்ன பண்ணுங்க? 287 into 10 minus 287 இப்படி பண்ணலாம். ஸோ ஓகேவா? 2870 plus 2870 minus 287 இப்படி கிடைக்குமா? ஓகே, இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்க என்ன கிடைக்கும்? 0. 7 plus 7 14, remaining 1. 8 plus 8 16, 16 plus 1 17, remaining 1. 2 plus 2 4, 4 plus 1 5. 5740 கிடைக்கும். இதோட minus 287 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று பாரோ வாங்கினீங்க, இங்கே 10 கிடைக்கும். 10ல் 7 போச்சுன்னா 3. ஸோ 3 போகாது. ஸோ இங்கே ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பாரோ வாங்கிக்கிறோம். இங்கே 13. 13ல் 8 போச்சுன்னா 5. 6ல் 2 போச்சுன்னா 4. 5 வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5453 வந்து ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 9 இருந்தால் எப்படி நம்ம போடலாங்கிற ஒரு ஸ்டெப்ஸு. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 243. ஸோ 243 into 29. ஓகேவா? இது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 23 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 20 plus 9. இது எப்படி பண்ணுவீங்க? 243 into 20 plus இது எப்படி எழுதலாம்? 243 into 9. ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. ரெண்டு நான் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 0 3 2 are 6, 4 2s are 8, 2 2s are 4 plus 243 into 10 minus 1. 4860 plus 2430 minus 243 வரும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க? இது ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். 0 3 plus 6 9, 4 plus 8 12, remaining 1. 2 plus 4 6, 6 plus 1 7 minus 243. ஓகேவா? ஸோ 10 இங்கே ஒன்று பரோ பண்ணிடுவோம். ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7, 8ல் 4 போச்சுன்னா 4, 2ல் 2 போச்சுன்னா 0, ரிமைனிங் 7ல் 7 தான் வரும். ஓகேவா? ஸோ 7047 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சா? இதில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ் 4. ஸோ கேஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா multiplication of a number by the number which contains all the digit as 9. ஸோ எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோமோ அது கூட மல்டிப்ளிகேஷன் நம்பர் வந்து எல்லாமே 9 இருந்தால் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 743 into 99. ஸோ இங்கே 2 9s இருக்குது. ஸோ 99 எப்படி எழுதலாம்? 100 minus 1ன்னு எழுதலாமா? ஸோ 100 minus 1 என்னென்னு வரும்? 99 வரும். ஓகேவா? ஸோ 743 into 100 minus 1. இது எப்படி எழுதுவீங்க? 743 into 100 minus 743. சேம் அஸ் நம்ம இன்ட்டு 9 பார்த்தோம்ல, அதுதான் 99. அங்கே 10 minus 1ன்னு பார்ப்போம். இங்கே வந்து 100 minus 1ன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 74300 minus 743 எப்படி மைனஸ் பண்ணணும்? ஸோ இங்கே 10 வரும், இங்கே 9 வரும். 10ல் 3 போச்சுன்னா 7, 9ல் 4 போச்சுன்னா 5, இங்கே 12 வரும். 12ல் 7 போச்சுன்னா 5, 12ல் 7 போச்சுன்னா 5, இங்கே 3 வரும். ஸோ 3 7 73557 தான் வந்து ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும்.
புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? கேஸ் 5 வந்து இப்போ பார்க்கலாம். கேஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 நம்பர் எடுத்துக்கலாம். 38 into 32. ஸோ இந்த 2 நம்பரில் எப்படி நம்ம பார்க்கலான்னா, இந்த 8ம் 2ம் அதாவது யூனிட் டிஜிட் ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 கிடைக்கணும். ஸோ இந்த லெஃப்டில் இருக்கிற 2 டிஜிட்டும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யூனிட் டிஜிட் வந்து ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும், 10 கிடைக்கணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இது 2 யூனிட் டிஜிட் ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 8 2s are 16 வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சேம் டிஜிட் இருக்குல்ல, லெஃப்டில் இருக்கிற ரெண்டு நம்பரோட டிஜிட் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 3 அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டு 3 into 3 plus 1. ஸோ இந்த லெஃப்டில் இந்த ரெண்டு நம்பரில் இருக்கிற டிஜிட் வந்து சேமாக இருக்கும். அந்த டிஜிட்டோட 1 வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். புரிஞ்சா? இன்னொருக்கா சொல்கிறேன். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற யூனிட் டிஜிட் பக்கத்தில் இருக்கிற 2 டிஜிட்டும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அந்த சேம் நம்பரை எடுத்துகிட்டு அதோட +1 ஆட் பண்ணி ரெண்டையும் என்ன பண்ணால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 3 into 4 என்ன வரும், 12. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதணும்னா, இது எப்படி எழுதுவீங்கன்னா 12 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 16 லாஸ்ட்டாக எழுதணும். ஸோ யூனிட் டிஜிட் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் லாஸ்ட்டு யூனிட் டிஜிட் பிளேஸில் தான் போடணும். இந்த 12 எப்படி போட்டுக்கணும். ஸோ இது 16 கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 38 into 32 போட்டிங்கன்னா 8 2s are 16, ரிமைனிங் 1, 3 2s are 6, 6 plus 1 7, 3 8s are 24, ரிமைனிங் 2, 3 3s are 9, 9 plus 2 11, 6, 7 plus 4 11, ரிமைனிங் 1, 1 plus 1 2, 1 1 2 1 6 தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் சேமாக இருக்கா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக போட்டுடலாம். இதை கம்பேர் பண்ணும்போது இதை சீக்கிரமாக போட்டுடலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸு வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? இதே மாதிரி வேறு நம்பர் பார்க்கலாம். 26 into 24 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் வந்து எப்படி இருக்குது, ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. ஸோ ஸ்டெப் 1 என்னது, ஸோ ரெண்டு என்ன பண்ணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 6 4s are 24 கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த 2 டிஜிட்டையும் என்ன பண்ணிக்கணும், ஸ்டெப் 2 வந்து அந்த 2 டிஜிட்டு சேமாக இருக்கும். ஸோ எடுத்துக்கிட்டு அதோட +1 பண்ணிக்கிறணும். +1 பண்ணிங்கன்னா 2 into 3 வந்து 6 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி போடுவீங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணதை இங்கே போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு 6 வந்து இங்கே போட்டுக்கணும். ஸோ என்ன ஆன்சர், 624 தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சராக கிடைக்கும். வேணால் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 26 24, 6 4s are 24, ரிமைனிங் 2, 4 2s are 8, 8 plus 2 10, 6 2s are 2, ரிமைனிங் 1, 2 2s are 4 plus 1 5, 4 2 6 624. சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு நம்பர் நம்ம பார்க்கலாம். இன்னொரு நம்பர் என்னென்னா 21 into 29. ஸோ இதை எப்படி பார்க்கணும், இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கிது, 10 கிடைக்கிது. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், 1 into 9. ஸோ இதை நம்ம 9 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறணும், எடுத்துக்கிறணும். ஸோ ஸ்டெப் 2 சேம் நம்பராக இருந்தால் அந்த நம்பரோட +1 வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஓகேவா? இங்கே கேட்கலாம், சிங்கிள் நம்பராக இருக்குல்ல, அது எப்படி நம்ம 2 டிஜிட்டாக நம்ம எழுத முடியும் அப்படின்னா கூட 0 சேர்த்துக்கிறணும். ஸோ இதை எடுத்து எழுதுகிறப்ப எப்படி இதுனா 096 609 தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சராக கிடைக்கும். இல்லை டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாமா? கேஸ் 6 வந்து மல்டிப்ளை த 2 numbers whose difference is always even number. இப்போ 2 நம்பரை எடுத்துக்கிறோம், அந்த 2 நம்பரையும் டிஃப்ரென்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஈவன் நம்பரை நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணி கிடைக்கிற நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா ஈவனாக இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே. 38 into 52. ஓகேவா? இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்ன, 38லேருந்து 52லேருந்து 38 மைனஸ் பண்ணோம்னா 14 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 38லேருந்து 52 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 14. நீங்கள் மைனஸ் ப்ளஸ்ஸை பார்க்காதீங்க,
ஸோ டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். ஸோ 52லேருந்து 38 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 14 வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஈவன் நம்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஈவன் நம்பரை டிவைட் பை 2. ஏன் 2ஆல் போகிறோம், ஈவன் நம்பர்னால் டிவைட் பை நம்ம 2 போடுறோம். ஸோ 2 போட்டால் என்ன கிடைக்கும், 7. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 7 என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 49. புரியுதா? ஸோ நம்ம என்ன கிடச்சிச்சு, 14/2 போட்டுச்சுன்னா 7. இந்த 7 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 49 கிடச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இந்த டிவைட் பண்ணி வர 7 இருக்கு இல்லையா, இந்த 7 38ஓட ப்ளஸ் பண்ணிக்கலாம், இல்லை 52ஓட மைனஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து சின்ன நம்பராக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கிறணும், பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதோட மைனஸ் பண்ணிக்கணும். எந்த நம்பரை, டிவைட் பண்ணி வர நம்பரை 38 கூட ப்ளஸ் பண்ணிக்கிறணும், 52 கூட மைனஸ் பண்ணிக்கணும். 2 பண்ணணும் அவசியம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ சின்ன நம்பராகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 38 + 7 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 45 கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த 45 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 45 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2025 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 45 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2025 கிடைக்கும். நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக 45 ஸ்கொயரை போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ 45 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 65 ஸ்கொயர், 75 ஸ்கொயர், இதில் 5 முடிய எப்படி கேட்டாலும் சரி ஈஸியாக போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். இந்த 4ஓட 1 ப்ளஸ் பண்ணிக்கிறணும். 4 × 4 + 1 என்ன வரும், 4 × 5. 4 × 5 எவ்வளோ, 20. அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் வேணால் கால்குலேட்டரில் வேணால் போட்டு பாருங்கள், சேம் இதே ஆன்சர் தான் வரும். இப்போது கேட்கலாம் 55 ஸ்கொயர். 55 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 5 5s are 25. இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, +1 பண்ணிக்கிறீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 கிடைக்குமா? ஸோ 5 × 6 எவ்வளவு, 30. அப்போ 30, 25 தான் இதோட ஆன்சர். ஸோ இதுதான் நான் சீக்கிரமாக நான் வந்து போட்டேன். உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே, இப்போ இதுக்கு வரலாம், இந்த டாபிக் வரலாம். ஸோ 45 ஸ்கொயர் என்ன வரும், 2025. இப்போ என்ன பண்ணணும், இந்த 2025ஓட இந்த 49 என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸோ 2025 - 49 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ 15. 15ல் 9 போச்சுன்னா இங்கே 1 வரும். 15ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும், 6 வரும். 6 இங்கே 1 போகாது. ஸோ 11. 11ல் 0 போச்சு, 11ல் 4 போச்சுன்னா 7. ஓகேவா? ஸோ இங்கே 9, இங்கே 1. 1976 தான் நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சராக கிடைக்கும். இந்த டவுட்ஸ் இருக்கா, இன்னொருக்கா வேணால் சொல்கிறேன். ஸோ 38 × 52 இந்த 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். எடுக்கும்போது அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா அந்த ஈவன் நம்பரை டிவைட் பை 2 பண்ணணும். டிவைட் பை 2 பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 7 கிடைக்கும். இந்த 7 ஸ்கொயர் பண்ணி அப்படியே நம்ம வச்சுக்கிறணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புனா இந்த 14/2 7 கிடைக்குது இல்லையா, அந்த 7 சின்ன நம்பராக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கிறணும், பெரிய நம்பராக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ சின்ன நம்பர் நம்ம எடுத்துருக்கோம். சின்ன நம்பர் 38 + 7 பண்ணோம்னா 45. ஸோ 45 ஸ்கொயர் எவ்வளவு, 2025. ஓகேவா? ஸோ என்ன கிடைக்குது, 2025. இந்த 2025யும் நம்ம 7 ஸ்கொயர் பண்ண 49யும் ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஸோ 38 52ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? 8 2s are 16, remaining 1. 3 2s are 6, 6 + 1 7. 5 8s are 40, 40க்கு 0, remaining 4. 5 3s are 15, 15 + 4 19. ஸோ 6 7 9 1 1976 தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் சேமாக கிடைச்சிருக்கா? ஸோ இது நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். இது கஷ்டமில் ஈஸி தான். போட போட பழகிட்டிங்கன்னா சீக்கிரம் இதை விட இதை குவிக்காக நம்ம ஈஸியாக போட்டுடலாம். புரிஞ்சா? இந்த கேஸ் 6ல் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னென்ன கேஸ் பார்த்துருக்கோம், கேஸ் 4, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் 6. ஸோ மொதல் 4 கேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேசஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு நான் டவுட்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.